இங்க சமத்துவம் வெறும் வாய் வார்த்தையில தான் இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவின் கருவறையில் ஜாதிகள் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி கவிதைலாம் எழுதுவாங்க. ஜாதிகள் பார்க்காத இடம் எது தெரியுமா உங்களுக்கு? விபச்சார விடுதலை மட்டும்தான் ஜாதிகளே பார்க்காத இடம். மிச்சம் எல்லா இடத்துலயும் ஜாதிகள் பார்க்காம யாருமே இருந்ததில்லை. நிறைய பேர் சொல்றாங்க சிட்டில ஜாதி பார்க்கறது இல்லை அப்படின்னு. யார் சொன்னா சிட்டில ஜாதி பார்க்கறது இல்லைன்னு? மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு சிட்டியில டீசெண்டா ஜாதி பார்த்துக்கிறாங்க. அதே அவுட் ஆஃப் சிட்டியா இருக்கட்டும் இல்ல கிராமப்புறங்களாகட்டும் அவங்க நேரடியா பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர்த்து இங்க ஜாதிகளே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது இருக்கிறதுல ரொம்ப பெரிய பொய். தமிழ்நாடு சமத்துவமானது ஏன்னா இது பெரியார் மண்ணு, கடையில வைக்கிறது மண்ணுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாரும் நம்பிட்டு இருக்காங்க. இங்க சமத்துவம்னு சொல்றது வாய் வார்த்தையில தான் இருக்கு தவிர்த்து நிஜமா இல்லை. இது அரசியல் பண்றது தான். அரசியல் பண்றதுக்காக தான் இந்த சமத்துவத்தை வச்சிருக்கிறாங்க தவிர்த்து நிஜமாக ஒரு கட்சிக்கு கூட ஜாதி ஓட்டுக்காக தான் இந்த கட்சிகளே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நிறைய கட்சிகள். அப்புறம் எப்படி இந்த ஜாதி ஒளியை நினைக்கிறீங்க நீங்க? என்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற இந்த ஜாதி தலைவர்களோ இல்ல மத தலைவர் பேசுறதை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த மதத்தை ஒழிக்க முடியாது, இந்த ஜாதி வரையும் ஒழிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு செய்யலாம். வாய் வார்த்தையில நான் தமிழன் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும்தான் இங்க நிஜமா இருக்கும். வேற எல்லாமே பொய்.